இந்த சட்னிக்கு வந்து நான் கொஞ்சம் மிளகாய் வந்து எப்பயும் கொஞ்சம் கூடுதலாக தான் போடுவேங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரசாரமாக இருக்கும். இதை அந்த வெங்காயம், பூண்டு, இந்த பச்சை மிளகாவோட நல்லா ஒரு தட்டு தட்டிட்டு ஆட்டினோம்னா சீக்கிரமாயிருங்க. நான் எங்கள் வீட்டில் தோசை சுடுற அன்னைக்கு இந்த மாதிரி சட்னி ஆட்டினேன்னா கையில் ஆட்டிட்டுனா எங்கள் வீட்டில் 3 தோசைங்கிறது 4-5 போயிருங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு தோசைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் பண்ணிகிட்ருக்குறேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த வேர்க்கடலை வச்சு தான் சட்னி பார்க்க போகிறாங்க. தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்திருக்கிறேங்க. இப்போ இதுலேயே புதினா தலை நல்லா வாசமாக இருக்கும் சட்னிக்கு சேர்த்துனோம்னாவே. அதுக்கப்புறம் இதுக்கு தகுந்த உப்பு. இதில் வந்து பூண்டு வந்து நான் கொஞ்சம் பேஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்திக்கிறேங்க. அதுக்கப்புறமா மல்லித்தலையோட அடித்தண்டு. இப்போ இதையெல்லாம் போட்டுட்டு இதோட வேர்க்கடலை, அதாவது வறுத்த வேர்க்கடலை மேலே ஸ்கின்னை நீக்கிட்டு அப்படியே சேர்த்திக்கிறேங்க. பொட்டுக்கடலைக்கு பதிலாக இதை சேர்த்திக்கிறேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை அப்படியே அரைச்சி எடுத்து நம்ம தாளித்து கொட்டி இந்த தோசையை நல்லா கிறிஸ்பியாக சுட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம கையில் ஆட்டுறப்ப அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு கெட்டும் போகாதுங்க. இந்த ரெசிபியை பார்க்குறவங்க அப்படியே எங்கள் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஆட்டி எடுத்துட்டேங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு அப்படியே தோசை ஊற்ற வேண்டியதான். நல்லா சுட சுட கிறிஸ்பியான தோசைக்கு இந்த சட்னி வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் ஆனால் கூட அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு, அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு சுத்தமாகவே கெட்டு போகாது. நம்ம கையில் ஆட்டுறப்ப புளியெல்லாம் எதுவுமே சேர்த்த வேணுங்கிற அவசியமே இல்லைங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் கொட்டிட்டு அப்படியே தோசை ஊற்றிக்க வேண்டியதாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அதாவது இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக தாங்க. ஏன்னா காலையில் பூஜை வேலையெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளான இன்றைக்கி ரெசிபி தான். இப்போ இதுக்கு நல்லா கிறிஸ்பியான தோசை. இதுக்கு இந்த சட்னிக்கு வந்து மேட்சிங் எதுன்னா நம்மளுக்கு தோசை தாங்க. இட்லி விட தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா தான் தோசையும் போட்டாச்சுங்க. அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி மிளகா பொடி தான் வச்சுருக்கேன். இட்லி மிளகா பொடி, அதுக்கப்புறம் இந்த சட்னி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. எங்கள் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இன்றைக்கி ஒரு சிம்பிளான சட்னி, அதுக்கப்புறமா அதுக்கு தோசை, இந்த ரெசிபி தாங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமையோட பிரேக்ஃபாஸ்ட்.